guys, hello and எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இன்னைக்கு பாத்தீங்கன்னா டைட்டில்ல பார்த்தே தெரிஞ்சிருக்கும் நம்ம we are going to be talking about facial shaving. Okay, so நிறைய girlsக்கு தெரியும் and நிறைய girlsக்கு தெரியாம இருக்கலாம். So தெரியலனா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சாலும் இந்த வீடியோவை பாருங்க because நான் நிறைய do's and don'ts சொல்ல போறேன் உங்களுக்கு. So basically facial shaving வந்து girlsum பண்ணுவாங்க, boys மட்டும் இல்ல girlsum பண்ணுவாங்க. So let's get started. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன நான் சொல்லணும் அப்படின்னா நான் எப்படி ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து 2-3 வாட்டி என் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணியிருக்கேன். பட் அப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷேவ் பண்ணும்போது என் ஸ்கின் வந்து ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2-3 டேஸில் எனக்கு குட்டி குட்டியாக பம்ப்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே மைட் பி திருப்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் க்ரோ ஆகும்போது நான் திருப்பி வந்து ஐ ஸ்டார்டட் ஷேவிங். ஸோ ஒரு 2 or 3 டைம்ஸ் நான் கண்டிப்பாக என் ஃபேஸ் ஃபுல்லாக ஷேவ் பண்ணியிருப்பேன் யூஸிங் ஃபேஷியல் ரேசர்ஸ். ஓகே, நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இந்த மாதிரி ஃபேஷியல் ரேசர்னா எப்படி என்ன மாதிரி ரேசர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ரேசர்ஸ் வந்து நம்ம ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணுவோம், லைக் ஃபேஸ் ஹேருக்கு யூஸ் பண்ணுவோம். நான் மாதிரி ரேசர்ஸ் வந்து நம்ம பேசிக்கலி நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, பர்சனலாக நான் வந்து என் ஃபுல் ஃபேஸை இப்போ ஷேவ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐ டோன்ட் ஷேவ், லைக் இட் வாஸ் ஒன்லி லைக் 2 to 3 times I shaved. அதுக்கப்புறம் I didn't shave because அது என்னோட ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகலை. நிறைய பேருக்கு ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுறது செட் ஆகாது. சில பேருக்கு த்ரெட்டிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சில பேர் வேக்சிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சில பேர் இந்த மாதிரி ஷேவிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நான் ஃபுல் ஃபேஸ்க்கு வேக்சிங்கும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், நார் ஷேவிங் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நிறைய பேருக்கு ஃபேஷியல் ஷேவிங் பண்ணணும், ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணணும் நிறைய ஆசை இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் எல்லா மெத்தட்ஸ் யூ கேன் ட்ரை. த்ரெட்டிங் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபுல் ஃபேஸுக்குலாம் த்ரெட்டிங் பண்ணவே முடியாது. இட் வில் பி லைக் டேம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபுல் ஃபேஸுக்கு நான் த்ரெட்டிங் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். செகண்ட் வந்து நீங்கள் வேக்சிங் பண்ணலாம். வேக்சிங் பண்ணால் உங்கள் ஸ்கின் வந்து லூஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஐ டன் ஒன்ஸ் ஒன்லி, ஒரே ஒரு வாட்டி நான் என் ஃபுல் ஃபேஸை வந்து வேக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுவும் எனக்கு செட் ஆகலை பிகாஸ் அந்த வேக்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது ஒரு மாதிரி இட் ஃபீல்ஸ் வெரி டர்ட்டி அண்ட் எனக்கு வந்து ஹைஜீனிக்காக அது ஃபீல் ஆகலை. பிகாஸ் அந்த நைஃப் எவ்வளோ பேர் மேலே பாடியில் யூஸ் பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபேஸை வந்து நம்ம கொஞ்சம் ஹைஜீனிக்காக ரொம்ப அளவுக்கு மீறி வச்சுக்கணும். ஸோ அதனால ஐ ஸ்டார்டட் டூயிங் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ஃபேஷியல் ரேசர்ஸ் வச்சு நான் ஷேவ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, ஸோ அப்போ யோசிப்பீங்க அப்போ நான் என்ன தான் பண்ணணும் என் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹேவிங் ஃபேஷியல் ஹேர் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். ஓகே, ஸோ ஐ வுட் சே தட் நீங்கள் வேக்சிங் ஒரு வாட்டி, த்ரெட்டிங் ஒரு வாட்டி அண்ட் ஷேவிங் ஒரு வாட்டி, 3 மெத்தட்லையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு வேக்சிங் செட் ஆகலாம், சில பேருக்கு த்ரெட்டிங் செட் ஆகலாம். பட் ஐ வுட் ப்ரிஃபர் த்ரெட்டிங் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வேக்சிங் ஆர் ஷேவிங் இது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபார் யோர் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஐ பர்சனலி டோன்ட் வேக்ஸ் மை ஃபேஸ், நார் ஐ ஷேவ் மை ஃபேஸ், நார் ஐ த்ரெட் மை ஃபேஸ். ஓகே, ஒன்லி 2-3 பிளேசஸ் தான் நான் வந்து த்ரெட் பண்ணுவேன். என் ஐப்ரோஸ், என்னோட அப்பர் லிப்ஸ், என்னோட சின். சம்டைம்ஸ் நான் சின்ன கூட அவாய்ட் பண்ணுவேன் பிகாஸ் அதனால குட்டி குட்டி பம்ப்ஸ் வரும். நிறைய பேருக்கு த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்து ஃபோர்ஹெட்ல குட்டி குட்டி பம்ப்ஸ் வரும். ஸோ ஒன்லி நான் ஐப்ரோஸ் பண்ணுவேன், நான் அப்பர் லிப்ஸ் பண்ணுவேன். அண்ட் இப்போ நான் அப்பர் லிப்ஸ் கூட ஸ்டாப் பண்ணிட்டேன் சின்ஸ் ஐ ஹவ் ஸ்டார்டட் ஷேவிங் மை ஃபேஸ் பிகாஸ் வந்து த்ரெட்டிங் இஸ் கம்ப்ளீட்லி வெரி பெயின்ஃபுல் அண்ட் ஐ ஹாவ் திக் ஐப்ரோஸ் அண்ட் திக் ஹேர் க்ரோத் ஆன் மை face. Okay, not that thick but personally எல்லாருக்கும் hair கொஞ்சம் நல்லாவே இருக்கும். Okay, so I personally don't prefer even threading my forehead because அதனால எனக்கு குட்டி குட்டி bumps வரும். Okay, so நான் வந்து சில do's and don'ts உங்களுக்கு சொல்றேன் ஷேவிங். நான் பண்ணது தான் நான் சொல்லுவேன். நான் வந்து நெட்ல இருந்து அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல போறது கிடையாது. பர்சனலா நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் திங் is you have to keep your razors very clean. Okay, so once you have done with your shaving your face, like it can be a smallest part, it can be the full face, anything it is very important your razors are super clean, like super you have to make sure it is clean. Okay, so நான் இப்போ வந்து உங்களுக்கு என்னோட அப்பர் லிப்ஸ் நான் எப்படி வந்து எப்போவுமே every 3-4 days நான் வந்து I keep shaving my upper lips and இங்கே hair growth வந்தாலும் I stopped threading because I have started shaving. Okay, இங்கே கூட you can shave, இங்கே கூட you can shave. நான் பர்சனலாக நிறைய பேர் love shaving, even நான் பண்ணும்போது I loved it. பட் அதுக்கப்புறம் I felt like it is too எனக்கு ரொம்ப சோம்பேறியாக இருந்துச்சு பண்ணுறதுக்கும். செகண்ட் வந்து எனக்கு குட்டி குட்டி bumps create ஆச்சு. ஸோ I was like no, I don't want to, I'm okay with my facial hair ன்னு சொல்லிட்டு I just left it. But இந்த hairs என்னால் கண்டிப்பாக என்னால் tolerate பண்ண முடியாது. Okay, so I'll tell you how you should clean your razors and எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் and வந்து எப்படி நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை ஷேவ் பண்ணலாம் அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். So let's get started. First thing is என்னெல்லாம் you need a facial razor and then you need coconut oil. It can be any coconut oil. Okay,
and then you need some cotton pads. Okay, these cotton pads are from Miniso, and this razor you can get it on any local store or you can get it on Amazon or நீங்க வந்து எங்க வேணாலும் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் பார்த்து வாங்குங்க, சரியா? இந்த மாதிரி ரேசர்ஸ் வந்து ஒரு 4-5 பேக் இருக்குது. ஸோ ஒரு பேக்கில் 3-4 ரேசர்ஸ் வரும். நான் அதை என் பிரைட்ஸ்க்காகவும் வச்சுருக்கேன் அண்ட் இது என்னோட பர்சனல் யூஸ்க்காகவும் வச்சுருக்கேன். என்னோட பர்சனல் யூஸ்க்கு தனி அண்ட் ஒரு பிரைடுக்கும் தனியாக இருக்கும். பிகாஸ் ஐ டோன்ட் ரீயூஸ் ஃபார் பிரைட்ஸ், பிகாஸ் அது அவங்க ஸ்கின்னுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வாஷ் பண்ணணும். நான் வாஷிங் மெத்தட் வந்து உங்களுக்கு சைடாக ஒரு வீடியோ மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ தட் யூ வில் நோ ஹவு டு ரீவாஷ் அண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்கள் எப்படி உங்கள் ரேசர்ஸை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு. பிகாஸ் நீங்கள் வந்து ஃபேஸில் வைக்க போகிறீங்க. கரெக்ட். நெக்ஸ்ட் திங் வாட் ஐ டூ இஸ் ஐ டேக் திஸ் காட்டன் பேட். ஓகே, இந்த மாதிரி காட்டன் பேட் எடுத்துட்டு ஓகே நீங்கள் ஃபுல் ஃபேஸ்க்கும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அண்ட் பாதி ஃபேஸ்க்கு யூ கேன் ஃபாலோ திஸ். பட் ரைட் நோ ஐ டோன்ட் ஹேவ் ஃபோர்ஹெட்டில் எனக்கு வந்து ஹேர் கிடையாது. எனக்கு இங்கே ஹேர் இருக்குது குட்டி குட்டியாக. ஸோ அதுக்காக நம்ம பண்ணி காட்டுறவங்களுக்கு ஐ டோன்ட் பர்சனலி ஷேவ் மை ஹோல் ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும், டஸ் த ஹேர் க்ரோத் திக்கர், நல்லா முடி குண்டாக வளருமா நீங்கள் ஷேவ் பண்ணுறதுனால அப்படின்ட்டு. கண்டிப்பாக நோ. நான் 3 வாட்டி என் ஃபேஸை ஷேவ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த 3 டைம்ஸையும் வந்து எனக்கு எந்த திக்னஸும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் ஃபுல் ஃபேஸை ஷேவ் பண்ணலாம். அண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ப்ரிஃபர் நீங்கள் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாய்ஸ்சரைசர்ஸோ ஆலோவேரா ஜெல்லோ இதெல்லாம் வேலைக்காகாது. கோகனட் ஆயில் போட்டால் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஈஸியாக கிளைட் ஆகி வரும் அண்ட் உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகாது. நீங்கள் ஓவராக திருப்பி போ தேவையில்லை. ஸோ அதனால் ஐ வுட் ப்ரிஃபர் யூ டு யூஸ் கோகனட் ஆயில். ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் காட்டன் பேட். ஓகே, அண்ட் தென் இதில் நான் வந்து கொஞ்சமாக I'm taking this coconut oil. So கொஞ்சமா எடுத்துட்டு if you're doing it for the whole face you can just spread the coconut oil over all the face. And நான் இங்கே தான் இப்போ பண்ண போகிறேன். ஓகே, I'm just gonna லைட்டாக டேப் பண்ணி coconut oil I'm just giving it to my skin. Okay, so since we are too close, okay, so லைட்டாக லிப்ஸ்டிக் கூட வந்துச்சு. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா ஷைனியாக இருக்கும் பிகாஸ் நான் இங்கே வந்து ஆயில் கொடுத்துருக்கேன் ஸ்கின்க்கு. ஓகே, அண்ட் நவ் ஐ எம் கோனா பி யூசிங் திஸ் ரேசர். ஓகே, இது பார்த்தீங்கன்னா பிளேடு கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் யூ ஆர் வெரி ஜென்டில் வைல் யூ டூ திஸ். ஓகே, நான் கண்ணாடி கூட எடுத்துகிட்டு வரலையே, ஷிட். ஓகே, நான் கேமரா கிட்ட வந்து பண்ணுறேன். ஓகே, ஸோ எப்படி யூ ஹேவ் டு டூ இஸ், ஓகே அப்பர் லிப்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, பட் இஃப் யூர் ஷேவிங் யோர் ஃபேஸ், ஓகே லைக் திஸ், இஃப் யூர் ஷேவிங் லைக் திஸ் யூ ஹேவ் டு கோ டக் டக் டக். ஓகே, அண்ட் நான் டக் டக்குன்னு பண்ணேன், பட் நீங்கள் வந்து ரொம்ப ஜென்டலாக பண்ணணும். ஸோ லைக் இப்படி பண்ணும். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு மூமெண்ட் பண்ணி காட்டினேன், இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் ரேசரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே வைக்கக்கூடாது, மேலே வைக்கக்கூடாது, கீழே வைக்கக்கூடாது. இந்த ஒரு மூமெண்ட் இப்படி தான் உங்கள் ரேசர் நீங்கள் வச்சு ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் ஹேர் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஸோ யூ ஷுட் நாட் கோ ஓவர் அண்ட் அகெயின். ஸோ அதனால யூ ஹேவ் டு கீப் இட் லைக் திஸ். ஸோ இப்படி ஸ்கின்னை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோவாக ரிமூவ் பண்ணணும். மேக் ஷூர் நீங்கள் நல்லா கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஃபோர்ஹெட்க்கும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்கள், ஹேர் ரிமூவ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நோஸ் சைடில் பண்ணுறீங்கன்னா அங்கேயும் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ மேக் ஷூர் நீங்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுறீங்க. ஸோ தட் உங்கள் ஸ்கின் வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் மேக் ஷூர் நீங்கள் நல்ல அமௌண்ட் ஆஃப் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுறீங்க. சின்னுக்கு இப்படி பண்ணணும். இல்லை உங்கள் டங்கு யூஸ் பண்ணுங்கள், பிகாஸ் உங்கள் மவுத் ஏரியா கிட்ட நீங்கள் அப்போ தான் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அப்பர் லிப்ஸ்க்கு நீங்கள் டங் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் த்ரெட்டிங் பண்ணுற மாதிரியே தான் நீங்கள் ஷேவிங்கும் பண்ணணும். ஸோ ஸ்லோவாக நீங்கள் மேக் ஷூர் யூ கோ வெரி ஸ்லோலி. வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி தான் பண்ணணும். அண்ட் வந்து உங்களுக்கு ஹேர் வந்து திக்காக க்ரோ ஆகாது. உங்களுக்கு வந்து சில பேருக்கு குட்டி குட்டி பம்ப்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. லைக் எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கு பம்ப்ஸ் வருது அப்படின்னா ஐ ஃபீல் நீங்கள் வந்து 2-3 வாட்டி ஆலோவேரா ஜெல், இந்த மாதிரி ஒரிஜினல் ஆலோவேரா ஜெல் இல்லை, பிகாஸ் நிறைய பேருக்கு ஒரிஜினல் ஆலோவேரா ஜெல் செட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆலோவேரா ஜெல் பதாஞ்சலி ஒரு நிறைய கம்பெனிஸ் ஆலோவேரா ஜெல் வருது, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சூதிங்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் திக்காக க்ரோ ஆகாது. அண்ட் வந்து நான் என்ன எவ்ரி வீக் வந்து ஹேர் வளர்ந்துட்டே இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு உங்கள் ஹேர் க்ரோத்தை பொறுத்து. பிகாஸ் நிறைய பேர் நீங்கள் வந்து உங்கள் அண்டர்ஆர்ம் ஷேவ் பண்ணி பார்த்துருப்பீங்க, வேக்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, உங்கள் ஹேண்ட்ஸ் லெக்ஸில் நீங்கள் ஷேவ் பண்ணி வேக்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போவே உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் உங்கள் பாடியில் ஹேர் எவ்வளோ நேரத்தில் க்ரோ ஆகுது அப்படின்ட்டு. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா 15 டேஸில் க்ரோ ஆச்சு. எனக்கு சூப்பர் ஹேர் க்ரோத் ஃபாஸ்ட். ஓகே, பாடியில் 15 டேஸ் ஒன்ஸ் தான் நான் ஃபேஷியல் ஹேரை வந்து ஷேவ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஹேர் க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இல்லை நான் வந்து 2 months ஒன்ஸ் தான் நான் ஷேவ் பண்ணுறேன் என் பாடியை, 2 months ஒன்ஸ் தான் நான் வேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ஜாலி. நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஷேவ் பண்ணாலே போதும்.
பட் ஹேர் வந்து ஹார்டாக க்ரோ ஆகாது, திக்காக க்ரோ ஆகாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் ஹேர். உங்கள் ஐப்ரோ எப்படி க்ரோ ஆகுதோ அந்த மாதிரி தான் உங்கள் ஃபேஷியல் ஹேரும் க்ரோ ஆகும், சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி, பட் ஸ்டில் யூ வாண்ட் டு கோ ஃபார் த வெரி சேஃபஸ்ட் சைட்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் த லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ். ஓகே, பட் லேசர் இஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ், பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை தட் ஆஸ் வெல். ஓகே, ஸோ பர்சனலாக நான் என் ஃபேஸை வந்து ஷேவ் பண்ண மாட்டேன், வேக்ஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் எனக்கு இட் வாஸ் நாட் லைக் ரியாக்டிங். ஓகே, இட் டென்ட் சூட் மை ஸ்கின், ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டாப் டூயிங் இட். பட் ஃபேஷியல் ஷேவிங்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட ஸ்கின்குள்ளே வந்து எல்லா ஒரு க்ரீம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்லா டீப்பாக பெனிட்ரேட் ஆகும், உங்கள் ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், பட் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வராமல் இதெல்லாம் தடுக்காது. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் லைக் நார்மலாக நீங்கள் ஐப்ரோஸ் எப்படி பண்ணுறீங்க, ஸ்கின் எப்படி கை காலில் எப்படி வேக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸை வேக்ஸ் பண்ணால் ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். லைக் நம்ம ஐப்ரோஸ் பண்ணிட்டு வந்தாலே நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணால் ஸ்கின் செம்ம பிரைட்டாக ஃபீல் ஆகும். நீங்கள் வெள்ளை ஆக மாட்டீங்க, பட் ஸ்கின் வந்து உங்கள் டோனில் நல்லா பிரைட்டாக ஃபீல் ஆகும். லைக் பிகாஸ் நம்ம ஐப்ரோ பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டைம் வந்து நம்ம செம்ம ஸ்கின் க்ளோ அடிக்கும், ரைட்? அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ மற்றபடி வந்து யூ ஹாவ் டு மேக் ஷூர் தட் யுவர் ரேசர்ஸ் ஆர் வெரி க்ளீன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். நான் அதோட எப்படி ரேசரை வந்து நான் பர்சனலாக க்ளீன் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அண்ட் இந்த மாதிரி ரேசர்ஸ் ஆர் எனி ரேசர்ஸ் விச் ஐ யூஸ் ஃபார் மை பாடி ஆர் ஃபார் மை ஃபேஸ், ஐ டோன்ட் யூஸ் இட் மோர் தென் 3 times. நிறைய பேர் 5 times யூஸ் பண்ணுவோம், 6 times யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் வந்து 2 to 3 times தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் த்ரோ இட் ஆஃப், நோ மேட்டர் ஹவு எக்ஸ்பென்சிவ் இட் இஸ், பிகாஸ் இட் இஸ் you have to be very hygienic with your products. Okay, this வந்து உங்களுக்கு எங்க வேணா அவைலபிளா கிடைச்சிரும். And any other questions related to your facial hair removing நீங்க தாராளமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. I will let you know everything. கமெண்ட்ல நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, thank you for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க ஒரு சின்ன பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க, so that நான் எப்பல வீடியோ அப்லோட் பண்ணனோ உங்களுக்கு வீடியோ வந்து ரீச் ஆயிடும். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோக்காக கண்டிப்பா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. and என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். Please go and follow, and thank you and bye bye.